கர்த்தருடைய மகா கிருபையினாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya, குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். தேவனின் ஆலயத்துக்கு போகணும் 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 போகணும்னு நினைத்து அப்படியே இருந்து விடாதீங்க, புறப்படுங்க. உங்க சபை ஆராதனை எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்பொழுது தொடங்குமானால் முன்பு அங்க போங்க, வந்து வசனத்தை கேளுங்க. யூடியூப்ல எப்படியும் இது இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு ஆலயங்கள் இல்லை, வெளிநாடுகள் இருக்கிறவங்களுக்கு தமிழில் இல்லை என்று, அவங்க இருக்கிற பகுதிகளில் சுத்து வட்டாரத்தில் ஆலயம் இல்லை என்று சொல்லக்கூடியவங்க ஆராதனைக்காக வசனத்திற்காக நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதால் ஞாயிற்றுக்கிழமை கூட அனுதின தியானம் கொடுக்கிறோம். அதே போல நம்முடைய கல்வாரி சபையில நடக்கிற ஆராதனை கூட லைவ் கொடுக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சுருக்கமான செய்தியை தியானித்து விட்டு ஆலயத்துக்கு புறப்படுவோம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறை ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்று விசேஷப்படுத்தி இதை பின்பற்றும்படியாக உம்முடைய ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டு இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும்படி இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை என்றால் விடுமுறை நாள் என்று ரிலாக்ஸ் ஆகி விடுவது அல்ல. கர்த்தருடைய நாளை கனம் உள்ளதா நம்ம ஆசரிக்கணும். மனம் திரும்பிய பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு ஆண்டவரை நம்முடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு நாம ஆலயத்திற்கு தவறாமல் போகணும். நாம சபையிலே உறுப்பினர் ஆகிறோம் என்றால் உங்க சர்ச்லயா எங்க சர்ச்லயான்னு கேட்க வேண்டியதில்ல. உலகளாவிய சபை, கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் எல்லாருடைய பெயர்களும் அவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய சரீரமாக அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்ட நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். சரீரத்தின் அவயவங்கள் வேறுபடுவது போல, அதே போல கிறிஸ்துவுக்குள் நமக்குள் வித்தியாசங்கள் இருந்தாலும் நம்ம வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு மொழிகள் பேசுகிறவர்களாக, தேசங்கள், ஊர்கள், பகுதிகள் வேறா இருக்கலாம். ஆனால் நாம கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட பின் நாம் அவருடைய சொத்தாக இருக்கிறோம். அவரை ஆராதித்துக் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். ஆகவே நாம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறுகிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்பதை நம்ம உணர்ந்தால், புரிந்து கொண்டால், ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் சொல்ல அவசியம் இல்லாமல் கர்த்தருடைய நாளை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். என்ன சொல்லுகிறாரு? சகோதரரே, இயேசு நமக்காக உண்டு பண்ணின வழியிலே, நமக்காக விசேஷப்படுத்தின உண்டாக்கி இருக்கிற அந்த வழியாய் நேரா அவருடைய கிருபாசன தண்டைக்கு போகலாம். பழைய ஏற்பாட்டிலே எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியாது. பிரதான ஆசாரியர் மாத்திரமே போகலாம். அது வருஷத்துக்கு ஒரே முறையே குற்றமற்ற ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் நம் பிரதான ஆசாரியர், அவர் போவது மட்டுமல்ல, அவர் வழியாய் நமக்கு வழியை திறந்திருக்கிறார். நாம் தேவனின் கிருபாசன தண்டைக்கு நேராய் போகிற வழியை கொடுத்தார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நினைவுல கொள்ளுங்க, நம்ம நேராய் அவர் பிரசன்னத்துக்குள்ளே போகின்றோம். நமக்கு மத்தியஸ்தர்கள் அவசியமில்லை. மத்தியஸ்தர் மூலம் அவசியமில்லை. தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரே மத்தியஸ்தர், அவர் கிறிஸ்து இயேசு மாத்திரமே. நம் விண்ணப்பங்களை சொல்லிக்கொள்ள, நம்முடைய கஷ்டங்களை சொல்லிக்கொள்ள, நேரத்திற்கேற்ற உதவிக்காக அவர் கிருபாசன தண்டைக்கு போக வழியை ஆண்டவர் ஆயத்தமாக்கினார். இன்னும் தொடர்ந்து கவனித்தால் 22வது வசனம், துர்மண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தேவனுடைய சமூகத்திலே நாம் சேர கடவோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடத்தையை சீர்தூக்கிப்பார்.
ஆலயத்துக்கு போகும்போது எங்கேயோ வெளியே போவது போலவோ, மார்க்கெட் போவது போல், கிளப்புக்கு போவது போல், என்டர்டைன்மெண்ட்டுக்கு போவது போல அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போவதனாலதான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் பெற முடியாமல் இருக்காங்க. அந்த ஆலயத்துல தேவனின் சமூகத்தை அனுபவிக்க முடியாதுங்க. ஆலயத்துக்கு போகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட, அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய், வசனத்தாலே நாம சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், விசுவாசத்தோடும் பூரணமான நிச்சயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் தேவனுடைய சமூகத்துக்கு போவோமானால் என் தேவன் இன்றைக்கு என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய பாவ அழுக்குகள்ல இருந்து என்னை முழுவதும் சுத்திகரிப்பார். இன்றைக்கு என்னுடைய பலவீனங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நான் பலப்படுத்தப்படுகிறேன் என்கிற விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போது தேவ சமூகத்துக்கு போகிறோம் என்று உணர வேண்டும். ஏதோ கட்டடத்துக்குள்ள போவதல்ல. எங்கே 2-3 நாமத்தில் கூடுவார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்ற ஆண்டவர் அவருடைய ஆலயத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது வல்லமையுள்ள தேவனுடைய சமூகம் நம்முடைய ஆலயத்திலே இருக்கும். அந்த ஆலயத்திலே நம்ம கால் வைக்கும் போதே தேவ ஆவியின் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியால நிரம்புகிறோம். அதனாலதான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது பாருங்க, இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு வீட்டில் லைவ் பார்த்து கொண்டு இதுவும் அதுவும் ஒன்றுதானே என்று நினைக்கிறாங்க. இல்லங்க, நாம சபையாக கூட வேண்டும். 24ஆம் வசனம் பாருங்க. சிலர் விட்டு விடுவது போல 23 கூட வாசிக்கிற பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. வாக்கு செய்தவரின் வாக்கெல்லாம் நிறைவேறுவதற்கு நாம் தேவன் மேல் விசுவாசத்தோட அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அவரிடத்துல போக வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். எதற்கு போகிறோங்க? ஒருவருக்கொருவர் எச்சரிப்பதற்கு, புத்தி சொல்லுவதற்கு, வாழ்த்துக்களை சொல்வதற்கு, ஷேர் பண்ணிக்கொள்ள, இருதயங்களை பகிர்ந்து கொள்ள, சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ள. பாருங்க, எப்பொழுதும் நம்முடைய இருதயம் விரும்புவது, நம்ம இருதயம் தாங்க முடியாத விஷயம் இருந்தா அது யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் என்று இருக்கும். நம்ம தாங்க முடியாத துக்கம் இருந்தா யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் என்று இருக்கும். அப்பொழுதே அது நமக்கு, நம்ம கஷ்டத்தை பகிரும்போது நமக்கு ஆறுதல் உண்டாகும். நம்ம சந்தோஷத்தை பகிரும் போது அது 2 மடங்கு ஆகும். அதனாலதான் யார் யாரிடமும் நம்முடைய ஆவிக்குரிய விஷயங்களை பகிர்ந்தால் அது புரியாதாகவே கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளிடத்துல சென்று தேவனை நாம துதிப்பதற்கு, நமக்கு செய்த நன்மைகள் நிமித்தம் அவரை கனப்படுத்துவதற்கு, ஒருவரை ஒருவர் எச்சரிக்க, ஒருவரிடத்துல ஒருவர் கற்றுக்கொள்ள நாம ஆலயத்துக்கு போகிறோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமா செய்யுங்கள். நாளென்றால் கர்த்தருடைய வருகை நாள் சமீபித்து இருக்கிறதுனால மிக அதிகமாய் இனி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பூமியில நமக்கு கிடைக்காது. இனி இப்படி அநேக ஆத்மாக்களை சம்பாதிக்க வேண்டிய தேவை, வாய்ப்பு பிறகு நமக்கு கிடைக்காது. ஆகவே ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தி கொண்டு, நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு, மற்றவங்க துக்கத்தில பங்கு கொண்டு, அப்படியாக செய்து கொண்டு அழகான ஒரு கூட்டு குடும்பம் அந்த காலத்துல எப்படி இருக்குமோ அப்படி இன்றைக்கு எங்க இருக்குங்க? ஒரு தேவ குடும்பமாய் தேவ ஆலயத்துல குடியிருக்கிற நம்ம எல்லாரும் தேவனின் குடும்பமா இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த குடும்பம் தேவனின் குடும்பம் என்று அழைக்கப்படுமோ, கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்ட எல்லாரும் தேவன் வீட்டார். நாம தேவனின் வாரிசுகள். நாம எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருவரை ஒருவர் எச்சரித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை விடாமல் நாள் சமீபித்து வருகிறதை பார்க்கும்போது அதிகமா எப்படி செய்ய வேண்டும்? இன்னொரு வார்த்தை இருக்கு, அன்பு காண்பிப்பதிலும் நற்கிரியைகள் செய்யவும் ஒருவருக்கொருவர் ஏவும்படியாக சிந்திக்க கடவோம். அன்பு காண்பிப்பதிலும், அன்பு உங்க அன்பை நீங்களே வைத்துக் கொண்டு அது அப்படியேதான் இருக்குங்க. உங்க அன்பு கொடுக்க கொடுக்க அது வந்து கொண்டிருக்கும், தெரியுமா? உங்க அன்பை பகிர பகிர அது வளர்ந்து கொண்டிருக்கும். நீங்க அன்பை பகிர வேண்டும். தேவனின் அன்பை நம்ம பெற்று அந்த அன்பை நம்ம ரிசர்வாயில்ல வைப்பது போல வைத்துக் கொண்டால் பிரயோஜனம் இல்லைங்க. அவர் நம்மை நிரப்ப நிரப்ப நம்ம மற்றவங்களுக்கு பகிரும் போது நீங்க ஒரு சோர்ஸாக, நீங்க ஒரு மிகப்பெரிய அன்பின் நிலையமா மாறி விடுவீங்க. அன்பை காட்ட வேண்டும். இயேசு காண்பித்ததே அது.
நீங்க போங்க, ஒருவருக்கொருவர் நேசியுங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதனால் என் சீஷர் என்று உலகம் அறிந்து கொள்ளும். இயேசு ஆண்டவர் அன்பு குற்றமற்ற பரிசுத்தமான சுயநலமற்ற அன்பு. அதை நாம் ஒருவருக்கொருவர் பகிர வேண்டும். அன்பு காண்பிக்கவும், நற்கிரியை செய்யவும், நல்ல வேலைகள் செய்யவும். பாருங்க, 4 பேர் ஒன்று சேர்ந்தா கெட்ட வேலையை செய்கிறாங்க, 10 பேர் சேர்ந்தா உதவாத வேலை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம நற்கிரியைகள் செய்ய வேண்டும், நல்ல வேலைகளை செய்யணும். விசுவாசிகளாய் நாம் 10 பேர் சேரும் போது வாங்க ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகலாம், அங்க இருக்கிற அநாதைகளை பராமரிக்கலாம், வீதிகளுக்குள்ள போகலாம், அங்கே பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான டீமாக ஆயத்தமாகி தேவனின் ஊழியம் செய்யலாம். தேவனுக்காக அழகான பாடல்களை பாடலாம். தேவனின் ஆலயத்திலே தேவ ஆலயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், அலங்கரித்துக் கொள்ளலாம். தேவாலயத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்த அவர் பிரசன்னத்தாலே ஆலயத்தை நிரப்புவோம் என்கிற யோசனையுடையவர்களாய் டீமாக ஒவ்வொரு சபையிலும் டீமாக சேர்ந்து ஜெபித்தால், எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தின் நன்மைக்காக வேலை செய்தால், ஆலயத்துல நிகழ்வுகள் நடக்கும்படியாக நல்ல விதத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட்டுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உண்மையான கிறிஸ்தவனுக்கு, ஒரு பாஸ்டருக்கு, அதிலும் இன்றைக்கு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸ் இல்லை. அந்த காலத்துல சர்ச்சஸ் ரெடியா இருக்கும், சென்று ஆன் செய்தால் போதுமா இருக்கும். ஆனால் இப்போது அந்த ரெண்டட் ஹால்ஸ்க்கு மொத்தம் எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகணும், செட்டிங் பண்ண வேண்டும், சேர்ஸ் போட வேண்டும், சவுண்ட் வைக்க வேண்டும், லைட்டிங் வைக்கணும், மற்றும் ஸ்டேஜ் போடணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர், ஒன் மேன் ஷோ அல்லங்க. சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தால் வாசித்து போவாங்கன்னு, பணம் கொடுத்தால் செய்து போவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவனின் வேலை தேவ பிள்ளைங்க செய்யணும். அது லேவியருக்கு கொடுக்கப்பட்டது. ரட்சிப்பில்லாதவங்க மைக்கு வைத்தால், ரட்சிப்பில்லாதவங்க வாத்தியம் வாசித்தால், இயேசுவை அறியாதவர்கள் ஏதோ செய்யலாம் நினைத்தால் அங்க தேவனுடைய பிரசனம் முழுமையா இருக்காது. அங்கே நஷ்டம் தான் நடக்கும். நீங்க சரியா வாசிக்க முடியாவிட்டாலும், சரியா பாடாவிட்டாலும், சரியா செய்ய முடியாவிட்டாலும், உங்களை நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் ஆவியானவர் உங்களை அபிஷேகிப்பார். செய்ய முடியாது என்பதையும் செய்ய முடிய வைப்பார். ஒரு சிலருக்கு எப்போதுமே இதே வார்த்தை, என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது என்பாங்க. ஒரு சிலர் என்னால செய்ய முடியாது என்பது ஒரு தாழ்வு மனப்பான்மை. எனக்கு வராது என்பாங்க ஒரு சிலர். அது சோம்பேறித்தனம். வராவிட்டால் கற்றுக்கொள்ளலாம். என்னங்க, வராவிட்டால் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வராது என்று கை கட்டி உட்கார்ந்திருந்தால் நீங்க சோம்பேறி என்று அர்த்தம். என்னங்க, என்னால் செய்ய முடியும் என்றால் அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதோடு நின்று விடுவாங்க ஒரு சிலர். நான் செய்வேன் என்கிற தீர்மானம் என்பது ஒரு பெரிய டெசிஷன் மேக்கிங் என்பது ஒரு பெரிய பலம். அது அந்த தீர்மானத்தை வைத்து நீங்க முன்னுக்கு போக முடியும். ஐ கேன் டூ என்று சொல்ல முடியும். என்னங்க, அது மட்டுமல்ல, அங்கே நின்று விடக்கூடாது. ஐ கேன் டூ என்று எதுவுமே செய்யாம இருப்பது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லைங்க. ஐ கேன் டூ என்று நான் செய்து முடிப்பேன். ஐ வில் ஃபினிஷ் இட் அப். நான் செய்து முடிப்பேன் என்றது வெற்றியாளனுக்கு அடையாளம். எப்பொழுதும் கூட தேவ ஆலயத்துக்கு போகும்போது நம்மால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஏதோ ஆசாரியர் குடும்பத்திலும் லேவியர் குடும்பத்திலும் வந்தவர்கள் அல்ல. அநேகர் பாஸ்டர் குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் கிடையாது, புதிதாக ஆலயத்துக்கு போகிறவங்களும் கிடையாது, புதிதாக ரட்சிக்கப்பட்டவங்களும் அநேகர் கிடையாது. They can do. இன்றைக்கு அதிகமா தேவனுடைய ஊழியத்தில் பயன்படுகிறவங்க தேவனுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தவர்கள் அல்ல. புதிதாய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எதுவுமே தெரியாவிட்டாலும் இயேசு ஆண்டவரை நம்பி சபையாக எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தவர்களா மாறுகிறாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடல் இருக்கணும், ஆராதனை இருக்கணும், பைபிள் வாசிப்பு இருக்கணும், பிரேயர் வாரியர்ஸ் இருக்கணும், சிங்கிங் குவாயர் இருக்கணும், வாலண்டியர்ஸ் இருக்க வேண்டும், சரியான சவுண்ட் இருக்கணும், லைட்டிங் இருக்கணும், சரியான அட்மாஸ்பியர் இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும். அது ஜெபத்தினால் மாத்திரமே சாத்தியம். அதற்கு நம்ம சபையாய் கூடுகிறோம். டைமுக்கு போக அல்ல. விசுவாசிகள் முன்னமே போங்க, உங்களுக்கு ஒப்பு கொடுத்த வேலைகளை செய்யுங்க. ஆமென் என்றதும் வீட்டிற்கு ஓட வேண்டாம். இருந்து அங்க இருக்கிற வேலைகளை சரி பாருங்க. கர்த்தருடைய நாளை முழுவதும் அங்கே செலவழிக்க ஒரு சின்ன உணவு பாக்கெட் கொண்டு போய் சாப்பிட்டு அங்கே வேலை செய்யுங்க. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சபையாக கூடி
அன்பு காண்பிக்கவும், நற்கிரியை செய்வோம், இன்னும் புதிய ஐடியாஸ், நியூ தாட்ஸ், இன்னும் எப்படி தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு கொண்டு செல்லுவோம், பெட்டரா எப்படி செய்ய முடியும், இன்னும் நன்றா எப்படி செய்ய முடியும் என்கிற யோசனைகளோடு நாம ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டு எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி வேலை செய்தால் ஆத்தும அறுவடை பார்க்க முடியும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு சென்று உம்மை ஆராதிக்கும்படியாக என்னை பலப்படுத்துகிறவரால் என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்று உறுதியோடு மற்றவர்களை நற்கிரியைகள் செய்யும்படி அன்பு காட்டும்படியா ஏவவும் உதவி செய்யுங்க. சபையாக கூடுவதை விட்டுவிடாமல் இங்கே 2-3 இருப்பார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற வார்த்தையை நம்பி எங்கள் ஆலயங்களிலே உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க சபையாக சாத்தானின் சேனைகளோடு போராடி ஜபத்திலே ஜெயிப்பதற்கு உம்முடைய சாட்சிகளா இந்த கடைசி காலத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதுவரை நீங்க அனுப்பாம இருந்தா இன்றைக்கே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை உடனடியாக எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சபையில நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை கூட நீங்க பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. கர்த்தருடைய மகா கிருபைனாலே இந்த அனுதின தியான நிகழ்ச்சி 1000வது நாளை தொட போகிறது. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்தவர்களா இருப்பீங்க. ஹalleluya. நியூ டெல்லி, டெல்லி மற்றும் சுற்றி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மார்ச் 26ஆம் தேதி ஒரு ஹாலிடே ஆகவே ஒரு விசேஷமான ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக டெல்லியிலே ஏற்பாடு செய்கிறோம். இங்க தமிழோ ஹிந்தியோ மற்ற மொழி பேசுகிறவர்களானாலும் வாங்க. சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களை ஆவிக்குரிய விதத்திலே பலப்படுத்த வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, நேரடியாக உங்களை பார்த்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று, தேர்வு எழுதுகிறவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று டெல்லி வருகிறோம். மார்ச் 26ஆம் தேதி மதியம் 2 to 5 மணி வரை, 6 to 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறும். YWCA கான்ஸ்டன்டியா ஹால், கேட் நம்பர் 1, குருத்வார், பங்களா சாஹிப், அசோக் ரோடு, நியூ டெல்லி. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளுங்க அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு உடனடியாக ஒரு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் மூலமா ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நீங்க நிச்சயமா வருவீர்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அவரை பாடி துதிக்க, அவர் வசனம் தியானிக்க, மிக முக்கியமாய் உங்களை நேரடியாக பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வாங்க, தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க.